ஹலோ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் எலெக்ஷன் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். எங்கள் கசின்ஸ் எல்லோரும் எந்த எக்ஸப்ஷனும் இல்லாமல் அட்டன் பண்ணுற ஒரே ஃபங்க்ஷன் இது தான். அதனால் எப்போவுமே கூட்டாஞ்சோறு பிளான் பண்ணிடுவோம் நாங்கள். இந்த வருஷமும் அதே பிளான் தான். வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் 2-3 நாள் டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் ஹெட் கவுண்ட் ஃபைனலைஸ் பண்ணி மெனு ஃபைனலைஸ் பண்ணி தேவையான க்ராசரிஸ் எல்லாம் முதல் நாள் நைட்டே வாங்கி வச்சிட்டோம். சரி, எல்லா டிஷ்ஷையும் ஒரே டைமில் செஞ்சால் நமக்கு டைம் பத்தாது, அண்டு ஓட்டு போட வேறு போகணும், அந்த என்ஜாய்மெண்ட் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நான் கேசரியும் ரசமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஏர்லி மார்னிங்கே. பிரியா வீட்டில் ரைஸ் வைக்க சொல்லிட்டோம், ஒயிட் ரைஸ் மட்டும். கேசரி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணதுனால என்னால் கிண்ட முடியல. தரோ ப்ளீஸ்டாக இதை கிண்டி கொடுறேன்னு சொல்லி காலையிலே அவனை வேறு எழுப்பிட்டு கிடந்தேன். கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததே அவன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், கேசரியும் ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் மற்ற ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறதுக்காக கசின்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். வாங்க போகலாம். இதுதான் நாங்கள் சொன்ன அந்த லொக்கேஷன், எங்கள் சித்தியோட வீடு. இங்கே தான் வாசல் பெருசாக இருக்கும், நம்ம கேங்குக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் இங்கே தான் பிளான் பண்ணுறது சமையலை. ஃபஸ்ட்டு நானும் பிரியாவும் தான் போனோம். மக்கள்லாம் ரெடியாகி வரத்துக்கு லேட் பண்ணிட்டாங்க. அப்படியே சித்தியும் ஹெல்ப் பண்ணதுனால 3 பேரும் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். புதினா ஒரு ஆள் பறிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரியங்காவும் தர்ஷினி என்ட்ரி கொடுத்தாங்க. அப்படியே வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே இந்த வருஷம் எலெக்ஷனில் ரொம்ப ஜோஸாக இருந்தாங்க. எல்லோரும் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறதுனால. என் ப்ரோ எங்கள் அண்ணன் காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் ஓட்டு போட போசினாருன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தான். ஸோ அவனை போய் வீடியோ கேப்சர் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா வித்யா என்ட்ரி கொடுத்தா. அவள் தான் எங்கள் கேங்கோட நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட்டு. எல்லாமே செமையாக சமைப்பா. அவள் மசாலாவெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி, அவள் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நம்ம நான்வெஜ் கழுவிலான்னு வெளியே வந்து பார்த்தா பாய்ஸ் எல்லாம் எஸ்கேப்பு. மாமா மட்டும்தான் சிக்கினார். மாமா ப்ளீஸ் இதை கொஞ்சம் கழுவி கொடுங்கன்னு அவர்கிட்ட அந்த வேலையை வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா எங்களோட இன்னொரு சித்தி வந்திருந்தாங்க எங்கள் ஹெல்ப்புக்கு. சரி, நான் அவங்கக்கிட்ட 2 வேலையை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ தான் அடுப்பே பற்ற வைக்கலாம்னு சொல்லி சிலிண்டர்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணுங்கன்னு பாய்ஸை தெரிவிக்கிட்டு இருந்தால். அதுக்குள்ளே டேடி வந்துட்டார். என்ன அடுப்பி பற்ற வைக்கலையே, நீங்கள் சாப்பாடு போட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். இல்லை மணி 12 தான் ஆகுது, நாங்கள் எப்படியும் சமைச்சிருவோம்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, கூலாக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு தரோம் உட்காருங்கன்னு சொல்லி நன்னாரி சர்பத் போட்டு கொடுத்து சமாளிச்சிட்டோம். பிரியாணி ரெசிபி நான் வினோத் ப்ரோக்கு கால் பண்ணி முதல் நாள் நைட்டே கேட்டு வச்சிட்டேன். நம்ம சேனலில் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம்ல, அதில் அவர் தான் குக் பண்ணியிருப்பார் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. அதே தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி வித்யாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சென்னை கைஸ்லாம் காலையில் 6:30 7 மணிக்கு ரீச் ஆவாங்கன்னு பார்த்தா 10-10:30 தான் ரீச் ஆனாங்க டிராஃபிக்னால. ஸோ அவங்க கூட சேர்ந்து எல்லோரும் படைபலத்தோடு போய் தான் ஓட்டு போடணும். எப்போவுமே அப்படி தான் போடுவோம். இந்த எலெக்ஷன் இன்னும் ஸ்பெஷலுங்கிறனால கண்டிப்பாக அப்படி தான் போட்டாகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அனிதாவும் பிரியாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்கள் ஓட்டை வேறு யாராவது போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் காலையில் 8 மணிக்கே ஓட்டு போட சொன்னார். நீங்கள் 12 மணி ஆச்சு இன்னும் ஓட்டு போட வர மாட்டேங்கிறீங்க. அனிதா கடைசியில் டென்ஷனே ஆகிட்டா. வெங்காயத்துலேருந்து வெளியில் வரலாம்னு நினச்சேன். வா நீயே எடு வா. வீடியோ தானே எடுக்கிறேன்.
இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, வாங்க போய் ஓட்டு போட்டு வந்துடலான்னு சொல்லி வித்யா கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் ஓட்டு போட கிளம்பிட்டோம். அங்கே போய் சில பல ஃபோட்டோ ஷூட்டுகளை முடித்து ஓட்டு போட்டு வந்தாச்சு. இதுதான் என் கசின்ஸ் ஸ்குவாடோட நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் செக்மெண்ட் இருக்குது, டோன்ட் மிஸ் இட். இந்த கேட் வாக்கில் பாதி கேங் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க லிட்டில்ஸ் பிஸிஸில் இருந்ததுனால நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே வித்யாவும் லதாஸ்தியும் பிரியாணியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அங்கேருந்து வரும்போது பயங்கர பசி, ஒரு பிளேட்டில் போட்டு ஆளுக்கு ஒருத்தர் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன சாப்பிட்றீங்க? நீ என்ன சாப்பிட்ற? எலும்பு சாப்பிட்றீங்களா? உரி உரி தனித்தனியாக இலை போட்டு பரிமாறி சாப்பிட்றதுக்குலாம் எங்களுக்கு எப்போவுமே பொறுமையாக இருந்தது இல்லைங்க. இதுதான் எங்களோட ஃபார்மேட்டு. எப்போயும் இன்னும் கொஞ்சம் பெரிய இலையாக கிடைக்கும், இந்த தடவை கொஞ்சம் இலை சின்னதாகிடுச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சவங்க சாப்பிட்டோம், முடியாதவங்க தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சு குட்டியாக ஒரு ரெஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கணும். பிரதீக்ஷா எங்களை விட பெருசாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.